அன்பு நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது இன்றைக்கான பஞ்சாங்கம். நாள் மற்றும் நேரம் பிப்ரவரி 12, 2025 நள்ளிரவு 12 மணி. தமிழ்நாள் குரோதி வருடம் தை மாதம் 30ஆம் தேதி. இன்று உத்தராயணம். கிழமை புதன்கிழமை. கிரிவலம் பெளர்ணமி. நேற்று இரவு 7 மணி 51 நிமிடங்கள் முதல் இன்று இரவு 8 மணி 12 நிமிடங்கள் வரை. நல்ல நேரம் காலை 10 மணி 30 நிமிடங்கள் -11 முதல் 30 மற்றும் மாலை 4 மணி 30 நிமிடங்கள் -17 முதல் 30. கௌரி நல்ல நேரம் மதியம் 1 மணி 30 நிமிடங்கள் -14 முதல் 30 மற்றும் மாலை 6 மணி 30 நிமிடங்கள் -19 முதல் 30. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 1 மணி 30 நிமிடங்கள் வரை. குளிகை காலை 10 மணி 30 நிமிடங்கள் முதல் நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7 மணி 30 நிமிடங்கள் முதல் காலை 9 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். லக்னம் மகர லக்னம். சூரிய உதயம் காலை 6 மணி 36 நிமிடங்கள். சூரிய மறைவு மாலை 6 மணி. கரணம் காலை 6 மணி முதல் காலை 7 மணி 30 நிமிடங்கள் வரை. திதி இன்று இரவு 8 மணி 12 நிமிடங்கள் வரை. பௌர்ணமி பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று இரவு 8 மணி 24 நிமிடங்கள் வரை. ஆயில்யம் பின்பு மகம் யோகம் நாமயோகம் இன்று காலை 8 மணி 14 நிமிடங்கள் வரை. சௌபாகியம் பின்பு சோபனம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்தயோகம். கரணம் இன்று காலை 8 மணி 1 நிமிடம் வரை. பத்திரை பின்பு இரவு 8 மணி 12 நிமிடங்கள் வரை. பவம் பின்பு பாலவம். சந்திராஷ்டமம் நட்சத்திரம் இன்று இரவு 8 மணி 24 நிமிடங்கள் வரை. பூராடம் பின்பு உத்திராடம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. மேஷராசி நேயர்களே, குடும்ப வாழ்க்கையில் இருந்த இடையூறுகள் நீங்கும். சேமிப்பில் கவனம் செலுத்தவும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறும். உற்சாகமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடும். உடல் நலனில் கவனம் தேவை. கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் சற்று அலைச்சலும் சோர்வும் ஏற்படும். அலுவலகத்தில் உற்சாகமாக பணிகளில் ஈடுபடுவீர்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருக்கும். இன்று உங்களுக்கு புதிய ஆற்றலும் உற்சாகமும் நிறைந்ததாக இருக்கும். உங்கள் வேலையில் வெற்றி பெற உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். உங்கள் எண்ணங்களை தெளிவாக வெளிப்படுத்துங்கள், ஏனென்றால் உங்கள் சொற்களின் சக்தி இன்று மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் அன்புக்குரியவர்களுடன் சில தரமான நேரத்தை செலவிட வேண்டிய நேரம் இது. இந்த நேரத்தில் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வதும் முக்கியம். வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் சரியான உணவில் கவனம் செலுத்துங்கள். மன அழுத்தத்தை தவிர்க்க தியானம் மற்றும் யோகாவின் உதவியை எடுத்துக் கொள்ளுங்கள். நிதி விஷயங்களிலும் சில நேர்மறையான மாற்றங்கள் இருக்கலாம். நீங்கள் ஒரு முதலீட்டை பற்றி யோசிக்கிறீர்கள் என்றால் இன்று ஒரு நல்ல நேரம். உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உங்கள் திறன்களை முழுமையாக பயன்படுத்துங்கள். அபரிமிதமான முயற்சி மற்றும் உரிய நேரத்தில் குடும்பத்தினர் அளிக்கும் ஆதரவால் விரும்பிய ரிசல்ட்கள் கிடைக்கும். ஆனால் இப்போதைய உற்சாகம் தொடர்ந்து உழைத்து கொண்டிருங்கள். நிலுவையில் உள்ள பிரச்சினைகள் குழப்பமாகும். மனதில் செலவுகள்தான் ஆக்கிரமித்திருக்கும். உங்களின் பெரிய பார்ட்டிக்கு எல்லோரையும் அழைத்திடுங்கள். உங்கள் குரூப்பிற்கு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யக்கூடிய கூடுதல் சக்தி உங்களுக்கு கிடைக்கும். காதல் வசந்தம் மலர்கள் தென்றல் இதமான சூரிய ஒளி பட்டாம்பூச்சி ஆகியவற்றை போன்றது. இன்று நீங்கள் அந்த ரொமான்டிக் உணர்வை பெறுவீர்கள். நீங்கள் இதுவரை செய்ய விரும்பிய வேலை இன்று ஆபீஸில் உங்களை தேடி வரும். இன்று நீங்கள் உங்கள் ஓய்வு நேரத்தை மத வேலைகளில் செலவிடலாம் என்ற எண்ணத்தை உருவாக்கலாம். இதன்போது நீங்கள் தேவையற்ற விவாதங்களில் விழக்கூடாது. இன்று உங்கள் வாழ்க்கை துணையுடன் இனிமையான மாலை பொழுதை செலவிடுவீர்கள். வேத ஜாதகத்தில் 12 ராசிகளில் மேஷம் முதலாம் மற்றும் உயர்வான இடம். மேஷ ராசியில் பிறந்தவர்கள் எப்போதும் உயர்ந்த சிந்தனை கொண்டவர்கள், பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள் மற்றும் அனைத்து அம்சங்களிலும் விரைவான அணுகுமுறையை கொண்டவர்கள். தன்னிச்சையான தன்மை, செயல் நோக்குநிலை, தைரியம், ஓட்டும் திறன், புதுமை மற்றும் திறந்த மனப்பான்மை ஆகியவை சிறந்த குணங்கள். அவர்கள் வணிகம், வேலை, சமூக சேவைகள், அரசியல் மற்றும் பிற தொடர்புடைய செயல்பாடுகளில் உயர் பதவிகளை எடுக்க முடிகிறது.
இந்த மேஷ ராசிக்காரர்கள் சற்று ஆக்ரோஷமானவர்கள் என்றாலும் அவர்கள் கருணையுள்ளவர்களாகவும் தங்களை நம்புபவர்களுக்கும் அணுகுபவர்களுக்கும் மிகவும் உதவிகரமாகவும் இருக்கிறார்கள். அடிப்படையில் கடவுள் பயம் மற்றும் சிறந்தவற்றுக்காக போராடுவது இயற்கையாகவே அவர்களின் மனதில் வளர்க்கப்படுகிறது. வாழ்க்கையில் ஏதேனும் தடைகள் இருந்தால் அவர்கள் மன உறுதியுடன் தடையை எளிதில் கடக்க முடியும். மேஷ ராசிக்கு எப்போதும் சூரியன் பிரகாசிக்கிறது, ஏனெனில் ராசியின் உரிமையாளர் செவ்வாய் மற்றும் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்காக எல்லாவற்றையும் வெப்பப்படுத்துகிறார். சிறப்பாகச் சேவை செய்ய விரும்பினால் சமூகம், அரசியல் மற்றும் அரசாங்கத்திடமிருந்து அவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும். சிலர் கல்வியில் உயர் பதவிகளை அடைந்து முனைவர் பட்டம் அல்லது விஞ்ஞானி போன்ற கௌரவத்தை பெறலாம். பெரும்பாலான நேரங்களில் உள்ளுணர்வு சக்தியுடன் எதையும் கண்டுபிடித்து ஒடுக்கும் திறன் கொண்ட இந்த மக்களை யாரும் எந்த தந்திரத்தாலும் பாதிக்க முடியாது. இந்த ராசியின் கீழ் பலர் இலக்குகளுக்காகவோ அல்லது இலக்கை அடையவோ பயணிக்க விரும்புகிறார்கள். இயற்கையாகவே துணிச்சலான இதயம் கொண்டவர்கள். மேலும் செவ்வாய் சனியுடன் வலுவாக இருந்தால் சில நேரங்களில் அவர்கள் மருத்துவர்களாக மாறுகிறார்கள். பலர் விளையாட்டு வீரர்கள், எல்லாவற்றிலும் எப்போதும் நேர்த்தியான மற்றும் சுத்தமான கொள்கையை பேணுகிறார்கள். நல்ல ஆரோக்கியத்தை பராமரித்தால் சுமார் 85 முதல் 90 ஆண்டுகள் வரை வாழலாம். இவர்கள் பொதுவாக துடிப்பானவர்கள் மற்றும் வலுவான உடலமைப்பை கொண்டவர்கள் மற்றும் விரைவான மீட்சிக்கான நம்பமுடியாத சக்திகளையும் கொண்டவர்கள். நேராக முன்னோக்கி பார்ப்பவர்கள் மற்றும் திறந்த மனதுடையவர்கள். சில நேரங்களில் உலக புகழ் பெறுவார்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை, கற்கள் ரூபி மற்றும் வைரம், மற்றும் எண்கள் 6 மற்றும் 9. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்கிவிடுவது நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பயணம் மேற்கொள்ள நேரிடும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும். ரிஷபராசி நேயர்களே, குடும்ப வேலைகளை தாமதமின்றி செய்ய முடியும். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். வாகனத்தில் மெதுவாக செல்லவும். தொழில், வியாபாரம் சீராக இருக்கும். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு ஒன்றை துணிந்து எடுப்பீர்கள். அது சாதகமாகவே முடியும். பயணத்தால் அனுகூலம் உண்டாகும். சகோதர வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும். பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். இன்று உங்களுக்கு நேர்மறை மற்றும் புதிய ஆற்றலை கொண்டு வரும் நாள். நீங்கள் கவனம் செலுத்திய பணிகளில் வெற்றியை பெற வாய்ப்புள்ளது. சில வாய்ப்புகள் உங்களை ஈர்க்கக்கூடும் என்பதால் நிதி விஷயங்களில் சிந்தனையுடன் நடவடிக்கை எடுக்கவும். இன்று உங்கள் உறவுகளில் இனிமை இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிட முயற்சி செய்யுங்கள். இது உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். ஒரு பழைய நண்பரைச் சந்திப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். மேலும் உங்கள் மனதில் நேர்மறையான எண்ணங்களை ஊக்குவிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தியானம் மற்றும் யோகா செய்வது உங்கள் மன மற்றும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். உங்களுக்காக சிறிது நேரம் எடுத்து ஓய்வு எடுக்கவும். உங்கள் ஆசைகள் மற்றும் குறிக்கோள்களில் கவனம் செலுத்துங்கள். தொடர்ந்து முன்னேறவும். இன்றைக்கு உடல்நலம் மிகச் சரியாக இருக்கும். சிலருக்கு பயணம் அலைச்சல் மிக்கதாகவும் மன அழுத்தம் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். ஆனால் பண அளவில் ஈடாக இருக்கும். நீங்கள் ஆச்சரியப்படும் வகையில் உங்கள் உதவிக்கு சகோதரர் வருவார். பரஸ்பரம் மகிழ்ச்சியை ஏற்படுத்த நீங்கள் ஆதரவாக இருந்து நெருக்கமான ஒத்துழைப்பு தர வேண்டும். வாழ்க்கையில் ஒத்துழைப்புதான் முக்கியமானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்று உங்கள் ஸ்வீட் ஹார்ட் உங்களை மிகவும் மிஸ் செய்வார். ஒரு அருமையான சர்ப்ரைஸை பிளான் செய்து அவர்களது நாளை இனிமையாக்குங்கள். இந்த ராசியின் மக்கள் புலத்தில் தேவைப்படுவதை விட அதிகமாக பேசுவதை தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் உங்கள் நடவடிக்கை பாதிக்கப்படலாம். எந்தவொரு பழைய முதலீடும் காரணமாக இந்த ராசிக்காரர் வர்த்தகர்கள் இன்று நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். ஒரு சுவாரஸ்யமான பத்திரிகை அல்லது நாவலை படிக்க நீங்கள் ஒரு நல்ல நாளை கழிக்கலாம். தொடர்ச்சியான ஒப்புதல் இல்லாத நிலையால் பிரச்சினை ஏற்படும். உங்கள் துணைவருடன் ஒத்துப்போக ரொம்பவும் கஷ்டப்படுவீர்கள். ரிஷப ராசிக்காரர்கள் எப்போதும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள். இயற்கையில் தாழ்ந்தவர்களாக இருப்பார்கள்.
மிகவும் நேர்மறையான சிந்தனை கொண்டவர்கள் முதலிடத்தில் அல்லது வெற்றி பெறும் நபராக மாற பல துறைகளில் போட்டியிட முயற்சிப்பார்கள். நடைமுறை சிந்தனை, மன சமநிலை, நிலைத்தன்மை, உண்மை, தாராள மனப்பான்மை மற்றும் மனிதநேயம் ஆகியவை சிறந்த குணங்கள். அவர்கள் பொதுவாக பேச்சு, கலை, சினிமா, இசை, கணிதம், தொழில்நுட்பம் மற்றும் பிற தொடர்புடைய துறைகளில் சிறந்தவர்கள். சில நேரங்களில் அவர்கள் வெற்றி பெறவில்லை அல்லது முடிவுகளை அடையவில்லை என்றால் அவர்கள் கீழே விழுவார்கள். பொதுவாக இந்த ராசிக்காரர்கள் மற்றவர்களால் தங்கள் இலக்குகளை நோக்கி உந்தப்பட வேண்டும். அவர்கள் அழகாகவும் தோற்றமளிக்கிறார்கள், மற்றவர்களை அன்பான மற்றும் தந்திரமான வார்த்தைகளால் ஈர்க்கிறார்கள். ஏதேனும் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டுமானால் ராசியின் உரிமையாளர் சுக்கிரன் போன்ற சூழ்நிலைகளை சமாளிக்க சிறந்த வழியை கண்டுபிடிப்பதன் மூலம் அதை சமாளிப்பதற்கு முன் 2 முறை சிந்தியுங்கள். போட்டிகளில் வெற்றி பெறுவதில் ஏதேனும் எரிச்சலை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஊகம் சில பகுதிகளில் அதிர்ஷ்டம் மற்றும் அருளால் நல்ல லாபத்தை தருகிறது. குடும்பம் மற்றும் முக்கிய மதிப்புகள் அதிகபட்சமாக பராமரிக்கப்படுகின்றன, மேலும் நிதி நியாயமானதாக இருந்தாலும் ஆடம்பர வாழ்க்கை வாழ விரும்புகின்றன. வணிகம் அல்லது வேலை செயல்திறன் எப்போதும் உயர்ந்து தங்கள் இலக்குகளை அடைந்தவுடன் மற்றவர்களுக்கு உதவுகிறது. அவர்கள் நன்றாக கற்பிக்க முடியும், சில சமயங்களில் நல்ல பேராசிரியராகவும் மாறலாம். நல்ல ஆரோக்கியத்தை பராமரித்தால் இந்த ராசியில் உள்ளவர்கள் 80 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழலாம். புதிய கண்டுபிடிப்புகள் இந்த மக்களால் பல முறை அடையப்படுகின்றன. பயணம் புதிய வாய்ப்புகளையும் லாபத்தையும் தருகிறது. நல்ல குடும்பம் மற்றும் குழந்தைகள் உறவினர்களின் ஆதரவுடன் இந்த மக்களுக்கு தானாகவே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். தனிப்பட்ட கலைஞர்கள் 1 அல்லது பல துறைகளில் சிறந்த சாதனைகளுக்காக விருது பெறுகிறார்கள். இவர்கள் உணர்ச்சி சமநிலையை பேணினால் தொழில்நுட்ப ரீதியாக அவர்களை தடுத்து நிறுத்துவதால் எந்த சூழ்நிலையிலும் யாராலும் அவர்களை வெல்ல முடியாது. இது அவர்களை முழு நாடகத்தையும் வெல்ல வைக்கும். எதையும் எளிதாக சந்தைப்படுத்த அவர்கள் சிறந்த வாய்மொழி மக்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை, கற்கள் வைரம் மற்றும் மரகதம், மற்றும் எண்கள் 5 மற்றும் 8. பரிகாரம்: தொழில் வாழ்க்கையில் சாதகமான விளைவுகளை கொண்டுவர 5 தானிய பச்சை பருப்பு குளிக்கும் நீரில் போட்டு பின்னர் குளிக்கவும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் கடற்படை நீலம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிற்பகலுக்கு மேல் உடல் நலனில் கவனமாக இருக்கவும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமாமன் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். மிதுனராசி நேயர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். புதியவர்கள் நட்பு ஆதாயத்தை தரும். பிரியமானவர்களின் சந்திப்பு உற்சாகம் தரும். தொழில் வியாபாரத்தில் சாதிக்க முடியும். உற்சாகமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வீண் செலவுகளும் ஏற்படக்கூடும். மனதில் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும், ஆனாலும் சக ஊழியர்கள் பணிகளில் உதவியாக இருப்பார்கள். பிற்பகலுக்கு மேல் உற்சாகமாக காணப்படுவீர்கள். வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடியே நடைபெறும். இன்று உங்களுக்கான யோசனைகள் மற்றும் தகவல் தொடர்பு நாள். உங்கள் இயல்பான ஆர்வமும் உரையாடல் திறனும் உங்களை புதிய வாய்ப்புகளுக்கு இட்டுச் செல்லும். நாளின் தொடக்கத்தில் நீங்கள் சில மன சவால்களை எதிர்கொள்ளலாம், ஆனால் விரைவில் அவற்றை உங்கள் புத்திசாலித்தனத்துடன் தீர்ப்பீர்கள். உங்கள் உறவுகளிலும் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிடுவது உங்கள் மனதை நிதானப்படுத்தி பரஸ்பர புரிதலை அதிகரிக்கும். நீங்கள் ஒரு முக்கியமான முடிவை கருத்தில் கொண்டால் மற்றவர்களின் கருத்தை எடுக்க மறக்காதீர்கள், ஏனெனில் அவர்கள் உங்களுக்கு ஒரு புதிய முன்னோக்கை கொடுக்க முடியும். நிதி விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பது முக்கியம். செலவுகளை தவிர்த்து பட்ஜெட்டை கட்டுக்குள் வைத்திருங்கள். உங்கள் படைப்பு சிந்தனை இன்று தனித்துவமான சாத்தியக்கூறுகளுக்கு வழிவகுக்கும், எனவே உங்கள் கலை திட்டங்களில் கவனம் செலுத்துங்கள். ஆன்மீகவாதி ஒருவர் ஆசிர்வாதம் தந்து மன அமைதியை ஏற்படுத்துவார். உடன்பிறப்புகளின் உதவியுடன் இன்று உங்களுக்கு நிதி நன்மை கிடைக்கும். உங்கள் உடன்பிறப்புகளிடமிருந்து ஆலோசனை பெறுங்கள். ஒட்டுமொத்தமாக ஆதாயமான நாள். ஆனால் நம்பகமானவர் என நினைத்த ஒருவர் கைவிடுவார். இன்று உங்கள் வாழ்வில் உண்மையான காதலை இழப்பீர்கள். கவலைப்படாதீர்கள், எல்லாமே காலப்போக்கில் மாறும். உங்கள் காதல் வாழ்வும்தான். வேலையில் தவறை ஒப்புக்கொள்வது உங்களுக்கு சாதகமாக அமையும், ஆனால் அதை எப்படி இம்ப்ரூவ் செய்வது என்று ஆய்வு செய்ய வேண்டும்.
நீங்கள் புண்படுத்தியவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். எல்லோரும் தவறு செய்பவர்கள்தான், ஆனால் அதையே திரும்பவும் செய்பவர்கள் முட்டாள்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். திடீரென்று இன்று நீங்கள் வேலையிலிருந்து ஓய்வு எடுத்து உங்கள் குடும்பத்துடன் நேரத்தை செலவிட திட்டமிடலாம். இன்று உங்கள் திருமண வாழ்வில் சிறிது சலிப்பு ஏற்படலாம். அதனை சுவாரஸ்யமானதாக மாற்றுங்கள். அமைதியான இயல்புடைய சராசரியை விட அதிகமாக செயல்படும். சில நேரங்களில் அதிர்ஷ்டம் பங்கு வகிக்கிறது மற்றும் எதையும் மேலே கொண்டு செல்ல ராக்கெட் போல உயரும். பல பிரபலமான நபர்கள் இந்த ராசியில் பிறக்க முடியும். அடிப்படையில் அவர்கள் ஏற்கனவே எல்லாவற்றிலும் பாதி வெற்றியாளர்களாக உள்ளனர், ஏனெனில் அவர்களின் ராசியின் உரிமையாளர் புதன் மற்றும் ஓய்வு அவர்களின் குறிப்பிட்ட விளையாட்டு அல்லது வணிகத்தின் ஆர்வம் மற்றும் திறமையை பொறுத்தது. அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய சரியான நெறிமுறைகளை பின்பற்ற முயற்சித்தால் அவர்களுக்கு தவறாமல் வெகுமதி கிடைக்கும். பலர் இந்த ராசியில் சிவில் சர்வீஸ், உயர் பதவியில் உள்ள அதிகாரிகள், பொருளாதார நிபுணர்கள், சந்தை ஆலோசகர்கள், தணிக்கையாளர்கள், கலை, இசைக்கலைஞர்கள், நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களாக மாறுகிறார்கள். சில நேரங்களில் வணிகத்தின் சில பகுதிகளில் எந்த இழப்பும் இல்லாமல் லாபமும் இல்லாமல் முடிவடைகிறது, மேலும் அவர்கள் தங்கள் சொந்த விருப்பப்படி பல வேலைகள், தொழில்களை செய்ய முடிகிறது. ஆன்மீகம், யோகா, தியானம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற பல நிபுணர்கள் பொதுவாக உலகெங்கிலும் உள்ள ஏராளமான மக்களுக்கு உதவ முடியும். பெரும்பாலான நேரங்களில் அவர்கள் மிகவும் உற்சாகமாகவும் மற்றவர்களிடம் அன்பையும் பாசத்தையும் காட்ட முடியும். தனிப்பட்ட வாழ்க்கையும் நிச்சயமாக சலிப்படையச் செய்யாது சூழலை உற்சாகமாக வைத்திருக்கும். சில நேரங்களில் இரட்டை மனப்பான்மை கொண்ட சூழ்நிலைகள் சிறிய குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன, மேலும் ஞானத்தால் எளிதில் சமாளிக்க முடியும். மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தை நன்றாக கவனித்துக் கொள்வதில் வல்லவர்கள், தேவையானவற்றை சிறப்பாக வழங்க முடியும். நல்ல ஆரோக்கியம் இந்த மக்களை 75 முதல் 85 ஆண்டுகள் வரை நல்ல அந்தஸ்துடன் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். ஏற்ற தாழ்வுகள் சில நேரங்களில் உடல்நலக் குறைவால் தொந்தரவு செய்தாலும் சரியான கவனிப்பு மற்றும் சரியான நேரத்தில் கவனம் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உதவும். மிதுன ராசிக்காரர்கள் எப்போதும் கடினமாக உழைத்து சரியான நேரத்தில் காரியங்களைச் செய்வதால் வாழ்க்கையில் செல்வம் தொடர்ந்து பெருகும். பலர் பிரபலமான எழுத்தாளர்களாகி வரலாற்றை உருவாக்குகிறார்கள். இரட்டை மனப்பான்மை கொண்ட முடிவுகளை பொது அறிவால் வெல்ல முடியும். அதாவது காதல், திருமணம் உட்பட வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன் இருமுறை சிந்தியுங்கள். சரியான வழிகாட்டுதலும் ஆதரவும் எந்தவொரு குறிப்பிட்ட வணிக அல்லது ஆராய்ச்சி துறையிலும் பல அதிசயங்களைச் செய்யும். அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை, கற்கள் மரகதம் மற்றும் முத்து. எண்கள் 5 மற்றும் 6. பரிகாரம்: குடும்ப வாழ்க்கையை நன்றாக வைத்திருக்க சமையலறைக்குள் வெறுங்காலுடன் ஒரு மர முக்காலியில் உட்கார்ந்து உணவை உண்ணுங்கள். அதிர்ஷ்ட எண் 14. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கிய பிரமுகர்களின் அறிமுகத்தால் மகிழ்ச்சி உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடும். கடகராசி நேயர்களே, சொந்த பந்தங்கள் மத்தியில் மதிப்பு உயரும். தான தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும். உத்தியோகத்தில் அமைதி நிலவும். தெய்வ அனுக்கிரகம் நிறைந்த நாளாக இருக்கும். காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் சாதகமாக முடிந்துவிடும். கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் விருப்பத்தை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றுவீர்கள். அலுவலகத்தில் அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பார்கள். நிர்வாகத்தினரின் பாராட்டுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக இருந்தாலும் பணியாளர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். இன்று உங்கள் உணர்ச்சி ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த முடியும். குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் தரும். உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான நேரம் இதுவாக இருப்பதால் உங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்கள். வேலையை பொறுத்தவரை உங்கள் கருத்துக்கள் பாராட்டப்படும். ஒரு சக ஊழியருடன் பணிபுரியும் போது உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நிதி விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். எந்தவொரு பெரிய செலவையும் செய்வதற்கு முன் நன்றாக சிந்தியுங்கள். உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். யோகா அல்லது தியானம் பயிற்சி செய்வது நன்மை பயக்கும். உங்கள் உறவுகளை சேமிக்க இது ஒரு நல்ல நேரம். அன்புக்குரியவர்களுடன் தொடர்பு கொண்டு உங்களை பற்றிய அவர்களின் உணர்வுகளை அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.
நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் மேற்கொள்ளும் இன்பச் சுற்றுலா உங்களை ரிலாக்ஸ் அடையச் செய்யும். இன்று ஒரு எதிர்பாலினத்தின் உதவியுடன் நீங்கள் வணிகத்தில் அல்லது வேலையில் நிதி நன்மைகளை பெற வாய்ப்புள்ளது. வீட்டு வேலைகளை முடிக்க உகந்த நாள். வீட்டில் நின்று போயிருந்த வேலைகளை முடிப்பீர்கள். சாக்லேட்டை இஞ்சி மற்றும் ரோஜாக்களின் வாசத்துடன் நீங்கள் நுகர்ந்துள்ளீர்களா? இன்று உங்கள் காதல் வாழ்வு அத்தகைய சுவை உடையதாக இருக்கும். இன்று புதிய பார்ட்னர்ஷிப்கள் நம்பிக்கையானதாக அமையலாம். உங்கள் பங்குதாரர் உங்களிடமிருந்து சிறிது நேரம் மட்டுமே விரும்புகிறார், ஆனால் நீங்கள் அவர்களுக்கு நேரம் கொடுக்க முடியவில்லை. இது அவர்களை வருத்தப்படுத்துகிறது. இன்று அவரது விரக்தி தெளிவுடன் முன்னுக்கு வரலாம். உறவையே விட்டுவிடலாம் என்கிற அளவுக்கு தொடர்ச்சியாக சண்டை வரும். இருந்தாலும் அவ்வளவு எளிதாக விட்டுவிடாதீர்கள். அதிர்ஷ்டசாலிகள் மற்றும் கருணையுடன். அதிக ஆளுமை, அரசியல் செல்வாக்கு மற்றும் சமூக ஆர்வலர்கள். செய்ய அல்லது இறக்கும் விஷயங்களை கடக ராசிக்காரர்கள் எளிதாக கையாள்வார்கள். உணர்திறன், உணர்ச்சி, இணக்கமான அர்ப்பணிப்பு, உள்ளுணர்வு, வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் நலம் விரும்பிகள். இந்த ராசிக்கு சுக்கிரனுடன் சூரியனும் சந்திரனும் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். அடிப்படையில் கடக ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தை நேசிக்கிறார்கள் மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மிகவும் அர்ப்பணிப்புடன் இருப்பார்கள். சில நேரங்களில் செயல்திறன் சூப்பர்மேன் போல சூப்பர் பவர்களுடன் மிக உயர்ந்ததாக இருக்கும். மக்கள், அரசு துறைகள், காவல்துறை, இராணுவம், அரசியல், கல்வி, தொழில்நுட்பம், வன்பொருள், மேலாண்மை மற்றும் வணிகத்தில் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் ஒரு எஜமானராக அவர்களை பின்பற்றும் இந்த ராசியில் பலர் தலைவர்களாக உள்ளனர். எல்லாவற்றிலும் எளிதாக சமநிலையில் இருப்பார்கள். மேலும் அவர்கள் தங்கள் அனுபவம் மற்றும் படிப்பின் அடிப்படையில் அனைத்து துறைகளிலும் தெரிந்து கொள்ள அல்லது அறிவை பெற முயற்சி செய்கிறார்கள். தெய்வீக வலிமையான கடக ராசிக்காரர்கள் உலகின் சிறந்த குருஜிகள். எதிரிகள் தவறுகளை உணர்ந்து நட்பாக இருந்தால் மன்னிக்கப்படுவார்கள். கடக ராசிக்கு செயல் கருத்துக்களில் எந்த குறையும் இல்லை. செயல்திறன் எப்போதும் புதிய உச்சத்தை எட்டும். முன்னேற்றத்தில் உள்ள அனைத்து துறைகளிலும். பிறப்பால் அல்லது காலப்போக்கில் அதிக செழிப்பும் வளமும் எளிதாக வரும். அவர்கள் ஒரு தலைப்பை எழுதினால் பிரபலமான எழுத்தாளராகுங்கள். அடிப்படையில் இந்த ராசியில் உள்ள அனைவருக்கும் அனைத்து வகையான குணங்களும் உள்ளன. அதிசயமாக இந்த மக்கள் பெரும்பாலான பிரச்சினைகளுக்கு நடுநிலை வகிக்கிறார்கள், ஏனெனில் அவர்கள் கண்ணியத்தையும் புகழையும் இழக்க விரும்பவில்லை. பொது அறிவு, அனுபவம், தன்னம்பிக்கை, உதவும் மனப்பான்மை, வளர்ச்சி, மக்கள் மேலாண்மை ஆகியவை கடக ராசி மக்களின் நல்ல குணங்கள். எந்த கடினமான சூழ்நிலையிலும் எளிதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவை மற்றும் எந்த கடினமான சூழ்நிலையையும் சமாளிக்கக்கூடியவை. நல்ல ஆரோக்கியத்துடன் ஆயுட்காலம் 90 ஆண்டுகள் வரை நீடிக்கும். இந்த ராசிக்கு அடிப்படையானது பிறப்பால் ஆட்சி செய்யும் ராஜயோகம். கிரக நிலை எப்படி இருந்தாலும் அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை, நீலம் மற்றும் சிவப்பு. கற்கள் சிவப்பு, பவளம் மற்றும் மாணிக்கம். எண்கள் 1, 2 மற்றும் 5. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 11. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் புதிய ஆடை, ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாக வாய்ப்பு உண்டு. சிம்மராசி நேயர்களே, குடும்ப சிக்கலை தீர்க்க முடியும். பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். தொழில், வியாபாரம் சிறப்பாக அமையும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும். தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். பணியாளர்களால் தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும். உங்களுக்கு ஆற்றலும் நம்பிக்கையும் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். உங்களுக்குள் ஒரு புதிய சக்தியை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இது உங்கள் இலக்கை நோக்கி வேகமாக செல்ல உதவும். வேலையில் உங்கள் யோசனைகள் மற்றும் திட்டங்கள் சக ஊழியர்களால் பாராட்டப்படும். மேலும் எந்தவொரு முக்கியமான முடிவையும் எடுக்க இது சரியான நேரம். தனிப்பட்ட உறவுகளில் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிடுவதை நீங்கள் அனுபவிப்பீர்கள்.
பரஸ்பர புரிதலையும் தகவல் தொடர்புகளையும் அதிகரிக்க ஒரு வாய்ப்பு இருக்கும். இது உங்கள் உறவை வலுப்படுத்தும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சுறுசுறுப்பாக இருப்பது மற்றும் சில உடற்பயிற்சிகளைச் செய்வது உங்களுக்கு நன்மை பயக்கும். தியானமும் யோகாவும் உங்கள் மன அழுத்தத்தை குறைக்க உதவும். இன்று நீங்கள் பல்வேறு துறைகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. தன்னம்பிக்கையை பராமரிக்கவும் நேர்மறையுடன் முன்னேறவும். உங்களின் அதீத நம்பிக்கையும் எளிதான வேலை அட்டவணையும் இன்றைக்கு ரிலாக்ஸ் பண்ண அதிக நேரத்தை உருவாக்கித் தரும். தாமதமான நிலுவைகள் வசூலாகும் என்பதால் பண நிலைமை மேம்படும். உங்கள் வாழ்வில் குடும்பத்தினர்களுக்கு விசேஷமான இடம் இருக்கும். திடீரென ரொமாண்டிக் அனுபவம் உங்கள் உற்சாகத்தை அதிகரிக்கும். வேலை ஊதியத்துடன் தொடர்புடையவர்கள் இன்று துறையில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும். இன்று நீங்கள் தவறு செய்ய விரும்பாவிட்டாலும் உங்கள் மூத்தவர்களின் சுமைகளை நீங்கள் தாங்க வேண்டியிருக்கும். வணிகர்களுக்கு நாள் சாதாரணமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் குடும்பத்தினர் இன்று உங்களுடன் பல சிக்கல்களை பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் நீங்கள் உங்கள் சொந்த இசைக்கு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மேலும் நீங்கள் செய்ய விரும்பும் ஓய்வு நேரத்தில் ஏதாவது செய்வீர்கள். நெடுங்காலத்துக்குப் பிறகு உங்கள் துணை உங்களுடன் சண்டை பூசல் இன்றி அமைதியாக பொழுதை கழிப்பார். போர் மற்றும் அமைதி. கோபமாகவும் அமைதியாகவும் இருந்தால் வாழ்க்கையை போர் போல நடத்துகிறது. வாழ்நாள் சாதனைகள் இந்த மக்களுக்கு முக்கிய ஆசீர்வாதங்கள். சுய வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ள தொடர்பு இந்த மக்கள் பெரும்பாலான பிரச்சினைகளிலிருந்து வெளியே வர உதவும். தலைமைத்துவ திறன்கள் சிம்ம ராசியின் முக்கிய சக்தியாகும். பின்னர் யார் எதிர்க்கிறார்களோ அவர்கள் பெரும்பாலும் தோற்கடிக்கப்படுவார்கள். எதையும் முன்கூட்டியே தொடங்குவதற்கு முன் சரியான பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டிய எல்லாவற்றிலும் திடீர் உயர்வு அல்லது வீழ்ச்சி விரைவாக உள்ளது. எனவே சரியான கவனம், முடிவெடுப்பது மற்றும் எதையும் ஏற்றுக்கொள்வது கவனமாக கையாளப்பட வேண்டும். மற்றவர்கள் தன்னை விட அதிக நன்மை அடைவார்கள். ஆனால் இந்த மக்களுக்கு உதவ குழந்தைகள் உட்பட மற்றவர்கள் தயங்கலாம். பெரும்பாலான நேரங்களில் சுய பாதுகாப்பு உதவி தேவை. நிர்வாகம், ஆட்சி செய்தல், விளையாட்டுகளில் வெற்றி பெறுதல், தேர்வு, நிதி ஆகியவை முக்கிய சாதகமான பகுதிகள். அதிக சகிப்புத்தன்மை, ஆற்றல், சண்டை மனப்பான்மை ஆகியவை தனிப்பட்ட அடையாளத்தை காட்டுவதாக இருக்கலாம். பெரிய சாதனைகளின் மகிழ்ச்சியின் சொர்க்க நிலையை அடைய முடியும். வலிமையான, கடுமையான, துணிச்சலான, தைரியமான, இயல்பில் கட்டளையிடும் தன்மை கொண்ட, வலுவான விருப்பமுள்ள, உற்சாகமான, சுறுசுறுப்பான மற்றும் கம்பீரமான வாழ்க்கை முறையை கொண்டவர்கள். சில நேரங்களில் முக்கிய உடல்நலப் பிரச்சினைகள் பாதிக்கப்படலாம். ஏதேனும் தவறு நடந்தால் சரியான நோயறிதல் மற்றும் சிகிச்சை தேவை. ஆரோக்கியத்தை முறையாக பராமரித்தால் தெய்வீக ஆசிகளுடன் 75 முதல் 80 ஆண்டுகள் வரை உறுதியான ஆயுட்காலம் கிடைக்கும். நடனம், சினிமா, அரசியல், எழுத்து, நிதித்துறைகள், புதிய வணிகம், மருத்துவம், ஆட்டோமொபைல், அரசு துறைகள் சாதகமான பகுதிகள். சூரியன் பிரகாசிக்கும்போது வைக்கோல் செய் என்ற பழமொழி சிம்ம ராசிக்கு மிகவும் பொருத்தமானது. பல சந்தர்ப்பங்களில் ஊகம் லாபத்தை தருகிறது, அதனுடன் பகைமையும் உருவாகிறது. மக்கள் தங்கள் விருப்பப்படி முழு காட்சியையும் எடுக்க எப்போதும் இயக்கி இருக்கையில் இருக்கிறார்கள். ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருந்தால் சில நேரங்களில் அவர்கள் மற்றவர்களுக்கு சிறப்பாக சேவை செய்ய நாட்டின் தலைவராகிறார்கள். பெரும்பாலான மக்கள் தங்கள் சொந்த ஊரில் பிரகாசிக்கிறார்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள், கற்கள் ஹெசோனைட்டுகள் மற்றும் மஞ்சள் சபையர் மற்றும் எண்கள் 1 மற்றும் 9. பரிகாரம்: வேலைகள் மற்றும் வியாபாரத்தில் வெற்றி பெற குளியல் வேம்பு அல்லது மருத்துவ சோப்புடன் சோப்பை பயன்படுத்துங்கள். அதிர்ஷ்ட எண் 10. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கடன் வாங்க நேரிடும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. கன்னிராசி நேயர்களே, குடும்பத்தில் தவிர்க்க முடியாத செலவுகள் வரும். எதிலும் பொறுமையாக இருந்தால் காரியம் சாதிக்கலாம். வெளிவட்டார தொடர்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் பணிச்சுமை கூடும். பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். சிலருக்கு பணியின் காரணமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடுவதுடன் அதனால் ஆதாயமும் உண்டாகும். மாலையில் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி ஏற்படும். அலுவலகத்தில் எதிர்பாராத சலுகை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருக்கும். இன்று உங்களுக்கு கலவையான பலன்களை கொண்டு வரும் நாள்.
உங்கள் வேலையில் சிறந்து விளங்க முயற்சிப்பீர்கள், மேலும் உங்கள் முயற்சிகள் உங்களுக்கு நேர்மறையான பலன்களை தரும். வேலையில் கவனம் தேவை, ஏனெனில் ஒரு சிறிய தவறு கூட முன்னோக்கி நகர்வதை தடுக்கும். வீட்டில் குடும்ப உறுப்பினர்களுடனான தகவல் தொடர்புகளை அதிகரிக்க வேண்டிய நேரம் இது. அவர்களின் உணர்வுகளை புரிந்துகொண்டு பரஸ்பர உறவுகளை வலுப்படுத்துங்கள். இது உங்கள் உணர்ச்சி ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதற்கான ஒரு நாள், எனவே நீங்களே கவனம் செலுத்துங்கள் மற்றும் மன அமைதிக்கு நேரம் ஒதுக்குங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை, நீங்கள் சிறிய பிரச்சனைகளை புறக்கணிக்கக்கூடாது. வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் சீரான உணவில் கவனம் செலுத்துங்கள். நிதி அடிப்படையில் சில எதிர்பாராத செலவுகள் இன்று வரக்கூடும், எனவே பட்ஜெட்டை உருவாக்க முயற்சிக்கவும். மற்றவர்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். நீங்கள் யாருடனும் ஆலோசிக்காமல் இன்று பணத்தை முதலீடு செய்யக்கூடாது. உறவினர் வீட்டுக்கு செல்லும் சிறிய பயணம் சௌகரியமான நேரமாக இருக்கும். கடினமான வேலை நிறைந்த தினசரி வாழ்வில் இருந்து ரிலாக்ஸ் செய்வதாக இருக்கும். நீங்கள் எங்காவது உங்கள் காதலனுடன் விழாவுக்கு செல்லப் போகிறீர்கள் என்றால் கவனமாக ஆடைகளை அணியுங்கள். நீங்கள் இதைச் செய்யாவிட்டால் உங்கள் காதலன் உங்களிடம் கோபப்படலாம். சோஷியல் மீடியாவில் உங்கள் துணையின் கடைசி சில ஸ்டேட்டஸ்களை பாருங்கள். உங்களுக்கு ஒரு இனிமையான சர்ப்ரைஸ் இன்று காத்திருக்கிறது. சமூக மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகளுடன் இந்த நாள் இனிமையாக இருக்கும். உங்களுக்கு உங்கள் துணைக்கும் இடையே அடுத்தவர் தலையிட்டால் அது உங்கள் துணையுடன் எதிர்விளைவையே ஏற்படுத்தும். சரியான பராமரிப்பு, பரிபூரணம், அன்பு, பொறுப்பு, மேற்பார்வை, மென்மையான, பணிவான மற்றும் உந்துதல் ஆகியவை கன்னி ராசிக்காரர்களுக்கு சிறந்த பொருத்தமான குணங்கள். அவர்கள் வேலை உட்பட பல அம்சங்களில் மிகவும் உணர்திறன், அமைதியான மற்றும் அடக்கமானவர்கள் மற்றும் சரியான விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை பின்பற்றுவதற்கான அடிப்படை அல்லது பாரம்பரிய மதிப்புகளை நம்புகிறார்கள். தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவர்களின் கர்மா எப்போதும் எதிர்பார்க்கப்படும் இலக்குகளை நோக்கிச் செயல்படும். தேவைப்படுபவர்களுக்கு உதவுங்கள், எந்த சூழ்நிலையிலும் முழு அதிகாரத்தை காட்ட மாட்டார்கள். அவர்கள் இயற்கையில் தாழ்மையானவர்களாக இருந்தாலும் சட்டத்தின் எந்த மட்டத்திலும் உத்தரவுகளை நிறைவேற்றுவது அவர்களுக்கு தெரியும். பல கன்னி ராசிக்காரர்கள் பொருளாதார நிபுணர்கள், வணிக சட்டமியற்றுபவர்கள், நிதி நிறுவன தலைவர்கள், தயாரிப்பாளர்கள், அமைச்சர்கள், நீதிபதிகள், தலைவர்கள் மற்றும் ஆட்சியாளர்களாக மாறலாம். புதன் ஜாதகத்தில் சூரியனுடன் வலுவாக இருந்தால் அவர்கள் அரசாங்க துறைகளை வழிநடத்த தயாராக உள்ளனர். கன்னிராசியில் பெண்களும் தாய்மார்களும் சமமாக சக்தி பெற்றவர்கள். நல்ல ஆரோக்கியமும் சரியான கவனிப்பும் அவர்களை 85 ஆண்டுகள் வரை வாழ வைக்கும். சூழ்நிலை சார்ந்த முடிவுகள் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் பொருத்தமானவை. இவர்களைப் போல யாரும் தங்கள் குடும்பத்தை பற்றி கவலைப்பட முடியாது. அவர்களின் குழந்தைகள் பக்தியுள்ளவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களை தங்களைப் போலவே சரியானவர்களாக மாற்ற செய்ய வேண்டிய எந்த வேலையையும் மேற்கோள் காட்டுவதற்கு இயற்கையான பழமொழிகளை பேசுகிறார்கள். எதிர்பார்த்தபடி அல்லது வழக்கமான செயலாக முடிக்கப்பட்ட அனைத்தையும் பட்டியலிடவோ அல்லது எழுதவோ முடியும். பெரும்பாலான கன்னி ராசிக்காரர்களுக்கு உயிர்வாழும் பொருத்தங்களை அவர்கள் நன்றாக வைத்திருக்கிறார்கள். எந்தவொரு சீரற்ற அல்லது வித்தியாசமான சூழ்நிலைகளையும் தாங்கி அமைதியான மனதுடனும் ஞானத்துடனும் சிறப்பாக தீர்க்க முடியும். அவர்களின் கல்வி பின்னணி எப்போதாவது குறைவாக இருந்தாலும் புத்திசாலித்தனம் அனைவருக்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது. மகிழ்ச்சியுடன் வாழ்வது மற்றொரு நல்ல இயல்பு. சரியான நேரத்தில் ஆதரவை இந்த மக்களால் மட்டுமே எந்த விலையிலும் வழங்க முடியும். ஆனால் மறுபுறம் சிலர் சிக்கலில் சிக்க மற்றவர்களின் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். பொதுவாக தவிர்க்கலாம். அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, மஞ்சள் மற்றும் வெள்ளை, கற்கள் மரகதம், சிவப்பு பவளம் மற்றும் மஞ்சள் சபையர் மற்றும் எண்கள் 3, 5 மற்றும் 6. பரிகாரம்: கருப்பு மற்றும் வெள்ளை ரோஜாக்களை காதலன் காதலிக்கு பரிசளிப்பது ஒரு நல்ல உறவுக்கு உதவும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் உறவினர்களால் செலவுகள் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டி வரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். துலாம் ராசி நேயர்களே, பெற்றோர்கள் நல்ல ஒத்துழைப்பு தருவர். புதிய முயற்சிக்கு சாதகமான பலன் கிடைக்கும். பண வரவு தாமதமாகும். தொழில் வியாபாரம் மந்த நிலை இருக்கும். புதிய முயற்சிகள் அனுகூலமாக முடியும். தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம்.
உறவினர்கள் கடுமையாக பேசினாலும் பொறுமை காப்பது அவசியம். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். அலுவலகத்தில் உற்சாகமான நிலையே காணப்படும். வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும். பணியாளர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். உங்கள் வாழ்க்கையில் சமநிலையும் நல்லிணக்கமும் ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கும். உங்களைச் சுற்றியுள்ளவர்களுடன் சிறந்த உறவுகளை நீங்கள் நிறுவ முடியும். பரஸ்பர புரிதல் மற்றும் ஒத்துழைப்பை ஊக்குவிக்க இது சரியான நேரம். தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை துறைகளில் இயல்பாக நல்லிணக்கத்தை நிறுவ நீங்கள் சிறிது நேரம் எடுக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் கொஞ்சம் சோர்வாக உணரலாம். எனவே ஓய்வு மற்றும் தியானத்தில் கவனம் செலுத்துங்கள். எதிர்மறை எண்ணங்களை உள்ளாற்றலாக மாற்ற முயற்சிக்கவும். தியானம் மற்றும் யோகா போன்ற செயல்பாடுகள் இன்று உங்கள் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்கும் போது சேமிப்பதற்கான புதிய வழிகளை ஆராய்வதில் கவனம் செலுத்துங்கள். ஒட்டுமொத்தமாக இந்த நேரத்தில் வாழ்க்கையை அனுபவித்து உங்களை மகிழ்விக்கும் விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். ஆர்வம் தரும் எதையாவது படிப்பதன் மூலம் மனதிற்கு பயிற்சி கொடுங்கள். விரைவாக பணம் சம்பாதிக்கும் ஆசை இருக்கும். உங்கள் தனிப்பட்ட விஷயத்தில் முக்கியமான மாற்றம் வரும். அது உங்களுக்கும் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் குதூகலமாக அமையும். உங்கள் காதலரின் உணர்ச்சிகரமான தேவைக்கு அடிபணியாதீர்கள். இன்று ஆபீஸில் அதிக அன்பினை நீங்கள் உணர முடியும். இந்த ராசிக்காரர் இன்று இலவச நேரத்தில் ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்வதற்கான திட்டத்தை உருவாக்குவார்கள். ஆனால் அவர்களின் திட்டம் முடிக்கப்படாது. ஒரு புதிய நபரால் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்படும். எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். இரு வழிகளிலும் கிட்டத்தட்ட ஒரே அளவு தடைகள் இருக்கும். வாழ்க்கை நல்ல மற்றும் கெட்ட சேர்க்கைகளுடன் செல்கிறது. நெருங்கியவர்களிடம் கருணை, சிரமங்களை எதிர்கொள்ளும் திறன், தெக்கில் சுற்றி விளையாடும் திறன், அர்த்தமுள்ள பேச்சு, குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடம் அன்பு மற்றும் அக்கறை காட்டுதல் ஆகியவை சில நல்ல குணங்கள். நம்பிக்கையின்படி தர்க்கரீதியாக சரியாக இருந்தால் மட்டுமே நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். மருத்துவம், வன்பொருள், தொழில்நுட்பம், நகைகள், வாகனம், பயணங்கள், சரக்கு, அழகு மற்றும் அழகுசாதன பொருட்கள், ஆடம்பரமான தொடர்புடைய வணிகம் அதிக லாபத்தை தரும். சிரமங்களை சமாளிக்க நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையை பிடிக்க வேண்டும். நண்பர்களையும் பெரியவர்களையும் தேடும் மனமார்ந்த கருணை மற்றும் அமைதியான இயல்புடையவர்கள் எல்லாவற்றிற்கும் ஆலோசனை கூறுகிறார்கள். உயர்ந்த இலக்குகளை அடைய முடியாவிட்டால் அவர்கள் மன உறுதியின் உதவியுடன் எப்படியோ சமநிலையை பராமரிக்கிறார்கள். பிரபலமான ஆளுமைகளும் மக்களும் வாழ்க்கையில் உயர உதவுகிறார்கள். மேலும் அவர்கள் கீழிருந்து மேல் வரை அந்தஸ்தை பராமரிக்கிறார்கள். துலா ராசியின் சிறந்த கவனிப்பு திறன் உலகெங்கிலும் உள்ள பலருக்கு அர்ப்பணிப்புடன் உதவுகிறது. தேவையில் இருக்கும் நண்பன் உண்மையிலேயே நண்பன் என்ற பழமொழி துலா ராசிக்கு மிகவும் பொருத்தமானது. ஏனெனில் அது மற்றவர்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு உதவுகிறது. வேலை அழுத்தத்தை பலமுறை சுமக்கிறது. ஆனால் கடின உழைப்பும் நிரூபிக்கும் திறனும் அவர்களை வாழ்க்கையில் வளர்க்கும். நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பவர்கள் 80 முதல் 85 ஆண்டுகள் வரை வாழலாம். பயணம் நியாயமான எதிர்பார்ப்புகளை தருகிறது. ஆனால் அவர்கள் தங்கள் சொந்த இடத்தில் இருக்க முயற்சி செய்கிறார்கள். பல சமயங்களில் சிறந்த குழு ஒருங்கிணைப்பு மற்றும் குழு சார்ந்த திறன்கள் எதிர்பார்த்த அளவை விட அதிகமாக முடிக்கப்பட்ட எந்த வேலையையும் செய்ய முடியும். சில துலா ராசிக்காரர்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நன்றாக இருந்தால் இசை, நடனம் மற்றும் பாடும் துறைகளில் சிறப்பாக செயல்படுவார்கள். தேவைப்படாவிட்டால் மற்றவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களை வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. திரும்பும்போது உதவி செய்யும் மற்றவர்களை தேவை அடிப்படையில் தள்ள பரிந்துரைகள் பல சந்தர்ப்பங்களில் உதவும். அழகான, கண்ணியமான மற்றும் அனைத்து வடிவங்களிலும் அழகை போற்றும் அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை, குங்குமப்பூ மற்றும் நீலம். கற்கள் நீலக்கல், பூனைக்கண் மற்றும் எண்கள் 1, 6 மற்றும் 9. பரிகாரம்: புனிதர்களை மகிழ்விப்ப அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். விருச்சிக ராசி நேயர்களே, தெய்வீக எண்ணம் மேலோங்கும். திட்டமிட்ட சில காரியங்களில் திடீர் மாற்றம் ஏற்படும். கோர்ட் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும். தொழில், வியாபாரம் சிறக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும்.
வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உறவினர்கள் வருகையால் சிற்சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டி வரும். எதிரிகள் வகையில் எச்சரிக்கையாக இருக்கவும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் வருகையால் பரபரப்பாகச் செயல்பட வேண்டிய நிலை ஏற்படும். வியாபாரத்தில் பணியாளர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். இன்று நீங்கள் ஒரு புதிய ஆற்றல் ஓட்டத்தை உணருவீர்கள். உங்கள் முயற்சிகளின் பலனை நீங்கள் பணியிடத்தில் பெறுவீர்கள். மேலும் மேலதிகாரிகளிடமிருந்து பாராட்டுக்களை பெறலாம். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இது சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள உதவும். பரஸ்பர புரிதல் மற்றும் ஒத்துழைப்பு உணர்வு தனிப்பட்ட உறவுகளில் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் செலவழித்த நேரம் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். காதல் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் சாத்தியமாகும். உங்கள் கூட்டாளருடன் ஆழமான மற்றும் அர்த்தமுள்ள உரையாடல்களை நீங்கள் செய்யலாம். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். உங்கள் வழக்கத்தில் சில உடற்பயிற்சி மற்றும் தியானத்தை சேர்க்கவும். உங்கள் கடந்த காலத்திலிருந்து எதையாவது கற்றுக்கொள்வதன் மூலம் முன்னேற வேண்டிய நேரம் இது. உங்கள் உணர்ச்சிகளில் கவனம் செலுத்துங்கள். அவற்றை நேர்மறையாக பயன்படுத்த முயற்சிக்கவும். சுய மேம்பாட்டு திட்டங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் பலன் கொடுக்கும். உங்களை பற்றி நன்றாகவும் நம்பிக்கையாகவும் உணர்வீர்கள். நீண்ட காலம் நிலுவையாக உள்ள பாக்கிகள் வசூலாகும். உங்களில் சிலர் நகை அல்லது வீட்டு உபயோக பொருள் வாங்குவீர்கள். காதல் விவகாரத்தில் அடிமையைப் போல இருக்காதீர்கள். வேலையில் அவசரம் காட்டினால் கோபம் அதிகரிக்கும். எந்த முடிவும் எடுப்பதற்கு முன்பு மற்றவர்களின் தேவைகளையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். உங்கள் காதலன் உங்களுக்கு போதுமான நேரம் கொடுக்கவில்லை. இந்த புகாரை அவர்கள் முன் இன்று வைக்கலாம். உங்களுக்கு உங்கள் துணைக்கும் இடையே அடுத்தவர் தலையிட்டால் அது உங்கள் துணையுடன் எதிர் விளைவையே ஏற்படுத்தும். துணிச்சலான மற்றும் துணிச்சலான மக்கள் விருச்சகத்தில் பிறந்தவர்கள். பயணம் செய்து சாகசங்களை அனுபவித்து பிரபலமாகவும் சிறந்தவர்களாகவும் தங்களை தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள். அரசியல், அரசாங்க தரவரிசை, விளையாட்டு, இராணுவம், காவல்துறை, தலைமை, கல்வி, கண்டுபிடிப்பு மற்றும் அவர்கள் அனுபவிக்க விரும்பும் பிற துறைகள். தானாகவே கிரக மாற்றங்கள் ஏற்படுவதால் மகிழ்ச்சியாகவும் அவ்வப்போது தாழ்வாகவும் உணர்கிறார்கள். குடும்ப சூழ்நிலைகள் சாதகமாக மாறும். ஆனால் வேலை, வணிகத்திற்காக பயணம் செய்வதால் ஏற்படும் பிரிவு சில நேரங்களில் பற்றின்மையை ஏற்படுத்தும். ஜாதகத்தில் குரு நன்றாக இல்லாவிட்டால் சிலர் நாத்திகர்களாக மாறுகிறார்கள். நல்ல சண்டை மனப்பான்மை மற்றும் ஒதுக்கப்பட்ட வேலைகளில் முன்னேறுவது அனைத்து முன்னேற்றங்களுக்கும் ஆதரவிற்கும் முக்கியமாகும். சிலர் வரலாற்றை மீண்டும் எழுதும் திறன் கொண்டவர்கள். தனிமை அவர்களை அடிக்கடி பாதிக்கிறது மற்றும் பல சந்தர்ப்பங்களில் புத்துணர்ச்சி தேவை. மன அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்க யோகா அல்லது தியானம் செய்வது முக்கியம். சொந்த இடத்திலிருந்து வேறு இடத்தில் வாழ்க்கையை அமைத்துக்கொள்ளும் வாய்ப்புகள் அதிகம். சக்தி வாய்ந்த புதிய சொற்கள், கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளை விருச்சக ராசிக்காரர்கள் வரையறுக்கலாம். மேலும் உலகளாவிய நிறுவனங்களை எளிதாக நடத்தி எல்லாவற்றையும் சிறப்பாக பராமரிக்க முடியும். தனிநபர்கள் மிகவும் புத்திசாலிகள், உந்துதல் கொண்டவர்கள். எந்தவொரு திட்டத்திற்கும் போதுமான பங்களிப்பை வழங்க முடியும். குடும்ப விஷயங்களுக்கு சரியான கவனிப்பு மற்றும் கவனம் செலுத்தும் கவனம் தேவை. நண்பர்களுடன் கவனமாக இருங்கள். மக்கள் எப்போதும் எதையாவது கைப்பற்ற முயற்சிப்பார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். குணப்படுத்துவதை விட தடுப்பு சிறந்தது என்ற பழமொழியை உடல்நல பிரச்சினைகளுக்கு கருத்தில் கொள்ள வேண்டும். அது ஒரு சிறிய பிரச்சினையாக இருந்தாலும் எச்சரிக்கை தேவை. 80 வயது வரை நல்ல ஆரோக்கியமாக இருங்கள். எதையும் வெல்ல எந்த சூழலிலும் மனம் மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்தது. தர்க்கரீதியான மற்றும் தொழில்நுட்ப அணுகுமுறை எப்போதும் வெற்றி பெறும். நிதித்துறைகள் சிறந்தவை மற்றும் அதிக லாபத்திற்காக மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கவோ அல்லது நிதியுதவி செய்யவோ முடியும். சிலருக்கு நாடு அல்லது மாநிலத்தை அல்லது அமைப்பை ஆள முடியும். அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள், நீலம் மற்றும் பச்சை. கற்கள் மஞ்சள், நீலக்கல், முத்து மற்றும் நீலக்கல் மற்றும் எண்கள் 3 மற்றும் 8. பரிகாரம்: வேலைகள் மற்றும் வணிகத்தில் வளர கருப்பு தோல் காலணிகளை அணியுங்கள். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் ஆதாயம் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் புதிய முயற்சி சாதகமாக முடியும். தனுசு ராசி நேயர்களே, கொடுக்கல் வாங்கலில் சில குழப்பங்கள் வரும். எதிரிகளின் பலம் பாதியாக குறையும். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும்.
தொழில் வியாபாரம் மேன்மையடையும். இன்று மிகவும் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள். புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் தவிர்க்கவும். உறவினர்களிடம் பேசும்போது நிதானம் அவசியம். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவர்களை அனுசரித்துச் செல்வது நல்லது. அலுவலகத்தில் பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படும். சக ஊழியர்களின் விஷயத்தில் தலையிட வேண்டாம். வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் நாள். இது ஆற்றலும் உற்சாகமும் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். அதில் நீங்கள் உங்கள் இலக்குகளை நோக்கி நகர்வதை உணருவீர்கள். ஒரு முக்கியமான திட்டம் பணியிடத்தில் முடிக்கப்படலாம். இது உங்கள் தொழில்முறை திறனை எழுப்பும். உங்கள் யோசனைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டால் சந்தேகத்திற்கு இடமின்றி நேர்மறையான பதிலை பெறுவீர்கள். தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்துடன் நேரத்தை செலவிட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த நேரத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றும் நல்ல தருணங்களை உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் உரையாடலில் எளிமையும் திறந்த தன்மையும் இருக்கும். இது பரஸ்பர உறவுகளை வலுப்படுத்தும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒரு சீரான உணவு மற்றும் வழக்கமான உடற்பயிற்சியில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது. மன அமைதிக்காக தியானம் மற்றும் யோகாவை நாடவும். உங்களுக்குள் இருக்கும் ஆற்றலை அடையாளம் கண்டு முன்னேறவும். உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் ஆதரவு தருவதால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்று பெரியவர்களின் ஆசீர்வாதத்துடன் வீட்டை விட்டு வெளியேறுங்கள். இதன் மூலம் நீங்கள் பயனடையலாம். குடும்பத்தினருடன் சமூக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது எல்லோரையும் நல்ல மனநிலைக்கு மாற்றும். உங்கள் அன்புக்கு உரியவரிடம் இருந்து அழைப்பு வரும் என்பதால் அருமையான நாள். உங்கள் இதய துடிப்பு உங்கள் துணையின் துடிப்புடன் இணைந்து இன்று இனிய தாளம் போடும். இன்று நீங்கள் உங்கள் வீட்டில் சிதறியுள்ள பொருட்களை ஒழுங்குபடுத்த திட்டமிடுவீர்கள். ஆனால் இன்று உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்காது. இன்று மாலை உங்கள் துணையுடன் செலவிடும் நேரம் இன்பமாக அமையும். ராசியின் அதிபதி குருவாக இருப்பதால் இந்த ராசியில் இருப்பவர்கள் உண்மையான குருக்களாக மாறுகிறார்கள். தனுசு ராசியின் பிறவி குணங்களால் மக்கள் வாழ்க்கையில் தானாகவே சிறந்த ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஆன்மீக தலைவர்கள், பிரபல அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தொடர்புடைய ஆளுமைகளாக வளர்கிறார்கள். மேலும் ஆடம்பர பொருட்கள், எழுதுபொருட்கள், விவசாய பொருட்கள், உணவு, ஹோட்டல்கள், நிறுவனங்கள், நகைகள், நிதி, வானியல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவை வாழ்க்கையில் பிரகாசிக்கக்கூடிய துறைகள். இந்த ராசியில் சிலருக்கு அதிசயங்களைச் செய்து மற்றவர்களை அவ்வாறு செய்ய வைக்கும் அமானுஷ்ய சக்திகள் இருக்கலாம். சுயத்தில் அல்லது உள்வலிமையில் நம்பிக்கை மற்றும் சுய உந்துதல் ஆகியவை வாழ்க்கையில் அனைத்து வெற்றிகளையும் கொண்டு வர உதவும். குடும்ப வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இல்லாவிட்டால் பிரிவினை அல்லது புனித வாழ்க்கை சாத்தியமாகும். சரியான ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் தேவை. சில நேரங்களில் தேவையற்ற மன அழுத்தம் மற்றும் பதற்றம் தலைவலியை ஏற்படுத்தக்கூடும். சிறிது காலம் ஓய்வு தேவை. இளம் வயதிலேயே சிரமங்களை எளிதில் சமாளிக்க முடியும். திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் திடீர் உயர்வு சாத்தியம். எனவே வாழ்நாள் முழுவதும் புதையலை பாதுகாப்பாக வைத்திருங்கள். ஏனெனில் எப்போதாவது உங்களுக்கு இதுபோன்ற வாய்ப்புகள் கிடைக்கும். உயர்மட்ட எதிர்பார்ப்புகள் சிலரை கடினமான சூழ்நிலைகளில் வெற்றி பெற மற்றவர்களின் பரிந்துரைகளுடன் கொண்டு வரக்கூடும். வாழ்க்கையில் மேலும் வளர்ச்சியை தரும் உங்கள் சாதனைகளுக்கு எப்போதும் மற்றவர்களுக்கு நன்றியுடன் இருங்கள். நிச்சயமாக சரியான இடைவெளியில் சரியான சுகாதார பராமரிப்பு தேவை. உடல்நலம் குறித்த மருத்துவரின் ஆலோசனையை புறக்கணிக்காதீர்கள். சரியான சுகாதார பராமரிப்பு அவர்களை 75 முதல் 80 ஆண்டுகள் வரை உயிர்ப்பிக்கும். மக்கள் அச்சமற்றவர்கள், எங்கும் எந்த வேலையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியுடன் இருப்பதால் அவர்கள் தொடர்ந்து முன்னேறிச் செல்கிறார்கள். வணிகம் அல்லது வேலைக்கு கூட்டாண்மை சாதகமாக இருக்காது. எனவே சொந்த திறமை மற்றும் திறன்களுடன் நிகழ்ச்சியை தனித்தனியாக நடத்துங்கள். சில நேரங்களில் மனம் மந்திர செயல்திறன் மற்றும் யோசனைகளில் குதிக்கலாம். மேலே சென்று அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றும் அவ்வாறு செய்ய விரும்பினால் ஒரு பொழுதுபோக்காக மந்திரவாதியாக மாறலாம். அதிர்ஷ்ட நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை, கற்கள் நீலம் மற்றும் மரகதம் மற்றும் எண்கள் 5 மற்றும் 8. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 15. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் வீண்விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு.
மகர ராசி நேயர்களே, குடும்பத்தில் சுபகாரியம் கைகூடி வரும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். உத்தியோகத்தில் ஆதரவு பெருகும். உற்சாகமான நாளாக இருக்கும். திடீர் பொருள்வரவு மகிழ்ச்சி தரும். எதிர்பார்த்த காரியம் சற்று தாமதமாகத்தான் முடியும். புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படும். வியாபாரத்தில் பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டாகும். விற்பனையும் விறுவிறுப்பாக இருக்கும். இன்று உங்களுக்கு நேர்மறை நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். உங்கள் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் சில குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை செய்யலாம். உங்கள் சக ஊழியர்கள் உங்கள் கடின உழைப்பை பாராட்டுவார்கள். இது உங்கள் மன உறுதியை அதிகரிக்கும். வீட்டில் குடும்பத்துடன் நேரத்தை செலவிட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது உங்கள் உறவுகளை வலுப்படுத்தும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஒரு சிறிய உடற்பயிற்சி அல்லது தியானம் செய்ய முயற்சிக்கவும். இது உங்களை மனதளவில் புத்துணர்ச்சியூட்டும். நிதி விஷயங்களிலும் நிலைமை நிலையானதாக இருக்கும். இருப்பினும் கொஞ்சம் கட்டுப்பாட்டை கடைபிடிப்பது நல்லது. மேலும் இன்று சமூக உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். பழைய நண்பர்களை சந்திப்பது அல்லது புதிய திட்டத்தில் ஒத்துழைப்பது உங்களுக்கு புதிய ஆற்றலை வழங்கும். உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தயக்கம் வேண்டாம். நம்பிக்கை குறைவு உங்களை பாதித்துவிடக் கூடாது. அது பிரச்சினையை சிக்கலாக்கத்தான் உதவும். உங்கள் முன்னேற்ற வேகத்தை அது குறைக்கும். உங்கள் நம்பிக்கையை மீண்டும் பெற உங்கள் கருத்தை வெளிப்படுத்துங்கள். பிரச்சினையை சமாளிக்க கனிவாக புன்னகை செய்யுங்கள். இன்று நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் சுற்றுப்பயணம் செய்ய போகிறீர்கள் என்றால் பணத்தை சிந்தனையுடன் செலவிடுங்கள். பணத்தை இழக்க முடியும். குழந்தைகளிடம் இருந்து வரும் எதிர்பாராத நல்ல செய்தி மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டு வரும். பெண் நண்பரிடம் கீழ்த்தரமாக நடந்து கொள்ள வேண்டாம். வேலையில் நல்ல வாய்ப்புகளை தேடி மேற்கொள்ளும் பயணம் பாசிட்டிவான பலன்களை தரும். நேர்காணலின் போது நீங்கள் கட்டுப்பாடாக இருந்து உங்கள் திறமையை வெளிப்படுத்த வேண்டும். உங்கள் தேவையற்ற வேலைக்கு இன்று உங்கள் இலவச நேரம் கெட்டுவிடும். இன்று உங்கள் தேவைகளை உங்கள் துணை நிறைவேற்ற தவறலாம். அதனால் உங்கள் மூட் பாதிக்கும். வாழ்க்கையில் உச்சத்தில் இருக்க அதிர்ஷ்டம் மற்றும் புகழுடன் பிறந்தவர்கள். இந்த ராசியில் இருப்பவர்கள் பெரும்பாலும் இயற்கையால் பிரபலமானவர்கள் மற்றும் எந்த துறையிலும் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கிறார்கள். சினிமா, கலை, இசை, நடனம், அரசியல், இராணுவம், காவல்துறை மற்றும் அரசு துறைகளில் உயர் அதிகாரிகள், விளையாட்டு, வணிக காந்தங்கள், பல செல்வங்கள், சமூக பிரமுகர்கள் பொதுவாக ஆர்வமுள்ள முக்கிய துறைகள். சனி மற்றும் சுக்கிரன் ஜாதகத்தில் நல்லவராக இருந்தால் மருத்துவம் மற்றும் தொழில்நுட்பமும் அவர்களுக்கு மிகவும் பொருந்தும். எப்போதும் வேலை, வணிகம் அவர்களை பிஸியாகவும் உயிருடனும் வைத்திருக்கிறது. சூழ்நிலை மற்றும் சுற்றுப்புறங்களை கவனித்து ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவர்கள் ஒரு நேரடி சூழலை எளிதாக உருவாக்க முடியும். பெரும்பாலான குணங்கள் கடக ராசி மற்றும் மகர ராசியுடன் பொருந்துகின்றன. அங்கு அவர்கள் இயற்கையில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். எப்போதும் பயணம் மிகவும் சுவாரஸ்யமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும். மகர ராசிக்கு அதிக வேலை அட்டவணை காரணமாக அதிக தெய்வீகம் இல்லாவிட்டாலும் அவர்கள் பிரார்த்தனைகளை இதயத்தில் வைத்துக்கொண்டு தங்கள் கடமைகளை சிறப்பாகச் செய்கிறார்கள். பொறுப்புகள் மற்றும் கடமைகளில் அர்ப்பணிப்பு பல சந்தர்ப்பங்களில் ஒதுக்கப்பட்ட வேலையை முடிக்க மிகவும் உதவியாக இருக்கும். மகர ராசியில் பிறப்பிலிருந்தே அசாதாரண திறன்கள் வளர்க்கப்படுகின்றன. மேலும் அவர்கள் எந்த துறையிலும் அற்புதமான சாதனைகளை செய்கிறார்கள். பொறுமை, சாதனை, நடைமுறை அணுகுமுறை மற்றும் பாதுகாப்பு ஆகியவை அவர்களின் முக்கிய வார்த்தைகள். விருதுகள் மற்றும் வெகுமதிகள் பெரும்பாலும் கதவை தட்டுகின்றன. அவர்களில் பெரும்பாலோர் சிறு வயதிலிருந்தே ஆழ்ந்த ஞானம், புரிதல், நிலைத்தன்மை மற்றும் செயல் ஆகியவற்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பல தொண்டு நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்கள் மகர ராசி மக்களால் நடத்தப்படுகின்றன. அவர்கள் மற்றவர்களுக்கு நன்கொடை அளிக்க தயாராக உள்ளனர். சுய மதிப்பீடு, தன்னம்பிக்கை, முழுமை, துணிச்சலான இதயம், சாகசங்கள், நேர்மறையான அணுகுமுறை, மற்றவர்களை ஊக்குவித்தல், பொது சேவைகள் ஆகியவை மிகப்பெரிய குணங்கள். ஆரோக்கியமான உணவுகள் மற்றும் வழக்கமான பயிற்சிகள் அவர்களை 90 வயது வரை உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றன. கடக ராசியை தவிர வேறு யாராலும் இந்த மக்களை பாதிக்க முடியாது.
அங்கு அவர்கள் தங்கள் சொந்த வலுவான மன உறுதியையும் தெய்வீக உணர்வையும் கொண்டுள்ளனர். அவர்கள் எதையும் பாதிக்கும் முன் தோற்கடிக்கிறார்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் இண்டிகோ, மெரூன் மற்றும் வெள்ளை. கற்கள் சிவப்பு பவளம், ஹெசோனைட்டுகள் மற்றும் முத்து. மற்றும் எண்கள் 6 மற்றும் 9. பரிகாரம்: காதல் உறவுகளை நன்மையானதாக இருக்க வெல்லம் மற்றும் மசூர் பருப்பு வகைகளை சாப்பிடுங்கள். அதிர்ஷ்ட எண் 12. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சங்கடம் ஏற்படக்கூடும். கும்பராசி நேயர்களே, குடும்பத்தில் சலசலப்புகள் தோன்றி மறையும். மனம் மகிழும் சம்பவம் ஒன்று நடக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். இன்று எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். சகோதர வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும் என்றாலும் அதனால் மகிழ்ச்சியே ஏற்படும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். அலுவலகத்தில் சக ஊழியர்களால் அனுகூலம் உண்டாகும். உற்சாகமாக பணிகளில் ஈடுபடுவீர்கள். வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள். லாபமும் அதிகம் கிடைக்கும். இன்று ஒரு சிறப்பு நாளாக இருக்கும். உங்கள் எண்ணங்களும் தீர்மானங்களும் மிகவும் தெளிவாகவும் சீராகவும் இருக்கும். இது புதிய யோசனைகளை பகிர்ந்து கொள்ள உங்களை அனுமதிக்கும். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு நேர்மறையான ஆற்றலை தரும். பணியிடத்தில் சகாக்கள் மற்றும் வாடிக்கையாளர்களிடமிருந்து உங்களுக்கு ஆதரவை பெறுவீர்கள். இது உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். உங்கள் படைப்பாற்றல் இன்று உச்சத்தில் இருக்கும். எனவே உங்கள் மனதை ஊக்குவிக்கும் செயல்களில் ஈடுபட மறக்காதீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தியானம் அல்லது யோகா போன்ற ஒரு சிறிய சுய பாதுகாப்பு தேவைப்படலாம். இது மனரீதியாக நிலையானதாக இருக்க உதவும். சமூக உறவுகளும் மேம்படும். புதிய தொடர்புகளை உருவாக்க உங்களை அனுமதிக்கும். உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள். புதிய சாத்தியக்கூறுகளுக்கு திறந்திருங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிக நல்ல நாள். உற்சாகமான மனநிலை உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றும் டானிக்காக இருந்து நம்பிக்கையை அதிகரிக்கச் செய்யும். இன்று நிலம் அல்லது எந்தவொரு சொத்திலும் முதலீடு செய்வது உங்களுக்கு ஆபத்தானது. இந்த விஷயங்களில் முடிந்தவரை முதலீடு செய்வதை தவிர்க்கவும். நீங்கள் நேசிப்பவருக்கு பரிசுகள் கொடுக்கவும் அவரிடமிருந்து பரிசு பெறவும் நல்ல நாள். மாலை நேரத்துக்கு ஸ்பெஷலாக ஏதாவது திட்டமிடுங்கள். முடிந்தவரை அதை ரொமாண்டிக்காக ஆக்குங்கள். உங்கள் வேலை சூழலில் இன்று ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். இந்த ராசிக்காரர் மிகவும் சுவாரஸ்யமானவர்கள். சில நேரங்களில் அவர்கள் மக்களிடையே, சில நேரங்களில் தனியாக நேரத்தை செலவிடுவது அவ்வளவு சுலபமல்ல என்றாலும் இன்று நீங்கள் நிச்சயமாக உங்களுக்காக சிறிது நேரம் செலவழிக்க முடியும். உங்கள் துணையின் மிக ரொமாண்டிக் மறுபக்கத்தை இன்று காண்பீர்கள். வழிபாடு: கருணை, பூமிக்கு பணிவு, ஆர்வம், அறிவு சேகரிப்பு, ஒழுங்கமைத்தல், கேட்கும் திறன் ஆகியவை கும்பராசியின் நல்ல குணங்கள். அவர்கள் சுதந்திரமானவர்கள் மற்றும் சுதந்திரத்தை விரும்பும் மக்கள். சிறிய முதல் பெரிய அளவிலான வணிகம், வர்த்தகம், நிதி, வங்கி, சந்தைப்படுத்தல், விற்பனை, பொருட்கள் அல்லது சரக்கு, மோட்டார் பயணங்கள், துணைக்கருவிகள் ஆகியவை நன்மை பயக்கும் பகுதிகள். சாதனைகளின் போது மிகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் மாறுகிறார்கள். இல்லையெனில் சோகமாகவும் பதட்டத்தால் பிடிக்கப்பட்டு தோல்விகளின் போது மிகவும் தொந்தரவு செய்யப்படுகிறார்கள். தேவையற்ற சிக்கல்களை தவிர்க்க சமநிலையை முறையாக பராமரிக்க வேண்டும். பல கும்ப ராசிக்காரர்களுக்கு எழுதுதல், நிகழ்வுகளை நடத்துதல், விழிப்புணர்வு குறித்த பட்டறைகள், சமூக சேவைகள் போன்ற நல்ல திறமைகள் உள்ளன. 7.5 சனியின் போது கூடுதல் கவனிப்பு மற்றும் எச்சரிக்கை தேவை. பகைமையிலிருந்து தப்பிக்க மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும். ஜாதகத்தில் சூரியனும் புதனும் நன்றாக இருந்தால் சாத்தியமான அரசாங்கமும் அரசியல் செல்வாக்கும் வாழ்க்கையை புதிய உச்சத்திற்கு உயர்த்தும். கும்பராசிக்காரர்கள் முழு திறமையையும் காட்டினால் வெற்றி பெரும்பாலும் வரும். சரியான கவனம் செலுத்தி முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டால் அவர்களால் பல துறைகளில் அற்புதங்களைச் செய்ய முடியும். புத்திசாலித்தனமான முடிவுகள் சிறந்த பலன்களை தரும், மேலும் சிறந்த முடிவுகளை தரும். மிகவும் நடைமுறை மற்றும் கூர்மையான பார்வையும் கூட. பிறந்தவர்கள் பொதுவாக ஏராளமான சமூக வசீகரத்தை கொண்டுள்ளனர். ஆனால் உறவுகளை தாக்கி வளர்க்க உண்மையான சுயமரியாதை தேவை. எந்தவொரு வெளியீடும் அல்லது முடிவும் எப்போதும் உள்ளீட்டை பொறுத்தது. பல பகுதிகளுக்கு வழக்கமான ஜோதிட வழிகாட்டுதல் அவசியம்.
வழக்கமான சுகாதார பரிசோதனை நிச்சயமாக அவசியம். தெய்வீக சேவை மற்றும் நல்ல ஆரோக்கியம் அவர்களை 80 வயது வரை சேவை செய்ய வைக்கிறது. மன அழுத்தமில்லாத வாழ்க்கையை வைத்திருக்க மனக்கட்டுப்பாட்டு பயிற்சிகள் மற்றும் தியான நுட்பங்களை பின்பற்றுங்கள். புதிய வாய்ப்புகள், வணிக யோசனைகள் மற்றும் உயர் பதவிகளை உருவாக்க எப்போதும் புதிய கருத்துக்களை படித்துக்கொண்டே இருங்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள், சிவப்பு மற்றும் பச்சை, கற்கள் வைரம், மரகதம், பூனைக்கண் மற்றும் எண்கள் 1, 2 மற்றும் 6. பரிகாரம்: நல்ல நிதி நிலைக்கு இறைச்சி, பானம் மற்றும் தந்தைவழி தொடர்பை தவிர்க்கவும். அதிர்ஷ்ட எண் 17. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கடன் வாங்க நேரிடும். மீனராசி நேயர்களே, குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் குறையும். பிரார்த்தனைகள் நிறைவேறும். புதுப்பொருள் சேர்க்கைக்கு இடமுண்டு. தொழில், வியாபாரம் செழிப்படையும். மனதில் இனம் தெரியாத குழப்பம் ஏற்படக்கூடும். முக்கிய முடிவு எடுப்ப தவிர்க்கவும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பயணங்களை தவிர்க்கவும். பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் மற்றவர்களின் விஷயத்தில் தலையிட வேண்டாம். பணிகளையும் மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம். வியாபாரம் வழக்கம் போலவே காணப்படும். இன்று உங்களுக்கு புதிய சாத்தியக்கூறுகள் மற்றும் வாய்ப்புகள் நிறைந்த ஒரு நாள். உங்கள் உணர்ச்சி அம்சங்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு புதிய சிறந்த நண்பர் அல்லது கூட்டாளரை சந்திப்பது உங்கள் சிந்தனையில் ஒரு புதிய திசையை கொண்டு வரும். உங்கள் கனவுகளை நனவாக்க உங்களுக்குள் உள்ள உள்தைரியத்தை அடையாளம் காணவும். உங்கள் படைப்பாற்றல் உயர்மட்டத்தில் இருக்கும். இது உங்கள் கலை அல்லது எந்தவொரு திட்டத்தையும் தொடர உதவும். உங்கள் எண்ணங்களை வெளிப்படையாக வெளிப்படுத்துங்கள். இது உங்களுக்கு நேர்மறையான பதில்களை தரும். இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அமைதியான நேரத்தை செலவிடுவது மனரீதியாக ஓய்வெடுக்க அவசியம். தியானம் அல்லது யோகா உங்களுக்கு அமைதியை கொடுக்கும், மேலும் உங்கள் மனநிலையை சிறப்பாக வைத்திருக்கும். நிதி விஷயங்களில் புத்திசாலித்தனமாக முடிவுகளை எடுக்கவும். எந்தவிதமான தேவையற்ற செலவுகளையும் செய்வதை தவிர்க்கவும். குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் தரும். நீண்ட காலமாக இருந்த நோயிலிருந்து விடுபடுவீர்கள். இன்று பணத்தின் வருகை பல நிதி சிக்கல்களிலிருந்து உங்களை விடுவிக்கும். உங்கள் வாழ்வில் குடும்பத்தினர்களுக்கு விசேஷமான இடம் இருக்கும். காதல் விவகாரம் பற்றி டமாரம் அடிக்க வேண்டாம். இன்று நீங்கள்தான் கவனிக்கப்படுவீர்கள். வெற்றி உங்களுக்கு எட்டும் தூரத்தில் இருக்கும். இன்று நீங்கள் உங்கள் நாள் எல்லா உறவுகளிடமிருந்தும் உறவினர்களிடமிருந்தும் விலகி அமைதி பெறும் ஒரு இடத்தில் செலவிட விரும்புவீர்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடனான பிணக்குகளுக்கு பிறகு உங்கள் துணையின் அன்பான கவனிப்பு உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும். அன்பு, ஆர்வம், ஈர்ப்பு, உதவும் தன்மை, பக்தி, அமைதி, நன்றியுணர்வு, புத்திசாலித்தனம், வசீகரம், கிடைக்கும் தன்மை, கனிவான வார்த்தைகள் ஆகியவை மீனராசிக்காரர்களுக்கு முக்கிய நல்ல குணங்கள். ஏதாவது தவறு நடந்தால் அடுத்து என்ன பிரச்சனை தீர்க்கும் இயற்கையுடன் எதையும் அணுகி சமாளிப்பது அனைவரையும் பாதையில் இருக்க உதவுகிறது. உள் அமைதி பெரும்பாலான மக்களுக்கு வெளிப்புறத்தை விட உதவுகிறது. அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் மற்றொரு பங்கு வகிக்கிறது. பின்னர் அவர்கள் சாதகமாக நகரும் விஷயங்களை கவனித்து எதிர்பார்த்த முடிவுகளை தர முடியும். வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பதை நன்கு அறிந்தவர் மற்றவர்களுக்கு அவ்வாறு செய்ய அறிவுறுத்துகிறார். சந்தைப்படுத்தல் உத்திகள் மற்றும் ஈர்ப்பு கொண்ட அவர்கள் எளிமையான கவனிப்பு மற்றும் தர்க்கரீதியான சிந்தனை மூலம் எதையும் எளிதாக புரிந்துகொண்டு தரமான விநியோகத்துடன் திட்டங்களை நன்றாக முடிக்க சுற்றிச் செல்கிறார்கள். இருப்பினும் சில நேரங்களில் அதிக மன அழுத்தம் அல்லது அமைதியற்ற செயல்பாடுகள் இருந்தால் அவர்கள் நோயால் பாதிக்கப்படுவார்கள் மற்றும் சரியான மருத்துவ பராமரிப்பு தேவை. அதிக ஒழுக்கம் காரணமாக எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் எதிர்பார்க்கலாம். சில நேரங்களில் வேலை அல்லது வணிகத்தில் உயர்நிலைகளை அடைய மிகச் சிறப்பாகச் செயல்படுவார்கள். சகிப்புத்தன்மை, மரியாதை மற்றும் மன்னிக்கும் தன்மை கொண்டவர்கள் யாராவது உதவி செய்யும் வரை தங்கள் நிலையான வழிகளை மாறுவது கடினம். தன்னலமற்ற, உண்மையுள்ள, தாராளமான, இரக்கமுள்ள மற்றும் அக்கறையுள்ள குணங்கள் மகிழ்ச்சியான மற்றும் சரியான வாழ்க்கையை பெற உதவும் கூடுதல் குணங்கள். மீன ராசிக்காரர்கள் மிகவும் உணர்திறன், படைப்பாற்றல், உள்ளுணர்வு கொண்டவர்கள். கணக்குகள், தணிக்கை, சிவில் சேவைகள், மொத்த விற்பனை மற்றும் சில்லறை விற்பனை, நிதித்துறைகள், அழகு மற்றும் அழகுசாதன பொருட்கள், உணவு மற்றும் தங்குமிடம்,
நகைகள், மாடலிங், கலை, இசை, மேலாண்மை, விவசாயம், ஒப்பந்தம், குத்தகை, தரகு நிறுவனங்கள், யதார்த்தம், தலைமைத்துவம் ஆகியவை வாழ்க்கையில் பிரகாசிக்கச் செய்யும் முக்கிய துறைகள். ஆரோக்கியமான மற்றும் அமைதியான வாழ்க்கை 75 முதல் 80 ஆண்டுகள் மற்றும் அதற்கு மேல் வாழ உதவுகிறது. முதலில் பாதுகாப்பு, அடுத்து வேகம் என்ற பழமொழி மீன ராசிக்கு மிகவும் பொருத்தமானது. சாத்தியமான மருந்து ஒவ்வாமை சில நேரங்களில் ஆரோக்கியத்தை கெடுக்கும். சரியான பராமரிப்பு தேவை. அதிர்ஷ்ட நிறங்கள் இண்டிகோ, நீலம் மற்றும் பச்சை, கற்கள் முத்து, சிவப்பு பவளம் மற்றும் நீல சபையர் மற்றும் எண்கள் 2, 5 மற்றும் 9. பரிகாரம்: ஸ்ரீ சுக்தாவை வெள்ளிக்கிழமை பாராயணம் செய்வது காதல் உறவுகளுக்கு மிகவும் புனிதமானது. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மெரூன். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியிடங்களில் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாலையில் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தரும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரிலிருக்கும் கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படும்.